தமிழகத்தில் திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதற்கு அஜித்குமாரின் கொலை வழக்கே உதாரணம் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சித்தாலந்தூரில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி, கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஆறுதல் கூறியதையும் மன்னிப்பு கேட்டதையும் விமர்சித்தார். மேலும் 2026 தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்றி எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக அமர்த்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திருட்டே போகாத ஒரு நகைக்கு யாரோ ஒரு உயரதிகாரி சொன்னார்கள் என்பதற்காக வழக்கே பதிவு செய்யாமல் ஒரு அப்பாவி இளைஞரை அழித்தே கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த பெண்மணி அங்கே இருக்கின்ற உயர் அதிகாரியுடைய செல்வாக்கு இருந்த காரணத்தினால் புகார் கொடுக்காமல் காவல் நிலையத்தில் அந்த உயரதிகாரி கூப்பிட்டு சொல்லி இன்று அப்பாவி 5 காவல்கள் மாற்றி இன்று அவங்க குடும்பம் தான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு ஆட்சியாளர்கள் பயமில்லாமல் ஒரு அப்பாவி உயிரை இந்த தினம் மாய்த்து அடித்துக் கொன்றுவிட்டு அவர்களுக்கு வேலை கொடுக்கின்றோம் என்று அந்த குடும்பத்தை எப்படியாவது சமாதானம் செய்ய வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற நிலைமைதான் இன்றைய தினம் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சி மீண்டும் வந்தால் மக்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.